கடலூரில் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது 2லிருந்து 3ஆக அதிகரித்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்கள் உயிரிழந்திருந்த நிலையில் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு 2 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஒரு மாணவர் செழியன் என்ற மாணவர் மட்டும் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். படுகாயங்களோடு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. தற்போது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், உயிரிழப்பு எண்ணிக்கை 2லிருந்து 3ஆக அதிகரித்திருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவர் செழியன் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல் என்ன இருக்கும்? விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை சென்ற பயணிகள் ரயில் மோதிதான் இந்த விபத்து என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த தனியார் பள்ளி மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வேனில் 4 பேர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சாருமதி 12ஆம் வகுப்பு படிக்கிறார், செழியன் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். இவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தில் திராவிடமணி என்பவரது மகள் தான் இவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சென்றார்கள். அதேபோல் நிமிலேஷ் சம்பவ இடத்தில் உடல் நசுங்கி உடல் சிதறி உயிரிழந்தது என்பது நிமிலேஷ் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன். இப்படி 3 பேர் சம்பவ இடத்திலே நிமிலேஷ் உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு சாருமதியும் செழியனின் தான் ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இங்கு சோதனை செய்யப்பட்ட பிறகு சாருமதி உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அவனுடன் அந்த செழியன் இங்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சையாக உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அங்கு அனுப்பப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர்களும் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே 2 உயிரிழப்பாக இருந்தது, தற்போது 3 உயிரிழப்பாக உயர்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒரே குடும்பத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமாக பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் 2 பேரை மருத்துவராக்கலாம், பொறியாளராக்கலாம் என்று கனவோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தில் 2 பேரும் உயிரிழந்த சம்பவம் தான் பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேரும் குறிப்பாக இதில் நிமிலேஷின் சகோதரரும் காயமடைந்திருக்கார். அவரும் தற்போது மருத்துவமனையில் இருக்கார். இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், அதாவது ஒரு வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தான் இந்த வேன் சென்றிருக்கார்கள். இந்த வேன் விபத்திற்கான காரணம் என்பது இந்த கேட் கீப்பர் அவர்தான் சரியாக செயல்படவில்லை என்று அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி அந்த கேட் கீப்பரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம் செய்திருந்தார்கள். அதே சமயத்தில் கடலூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் சென்ற போலீசார் அங்கு அவரை பாதுகாத்து அந்த கேட் கீப்பரை பாதுகாத்து இதுக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கார்கள். காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற பிறகு தற்போது அந்த கேட் கீப்பர் ரயில்வே துறை மூலமாக பணியிட நீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ரயில்வே துறை முதல் கட்டமாக ஒரு நடவடிக்கை என்பது அந்த கேட் கீப்பர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக நமக்கு முதல் கட்ட தகவல் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது.